அப்பா எனக்கு வந்து அவர் என்ன கத்துக்கிட்டாரோ இல்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தோராயமா சொல்லுவாரு, நான் கேட்டா சொல்லுவாரு. இப்ப நான் படம் பண்றேன்னா இப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா நல்லா இல்லை போயிடுவார். நீ இப்படி பண்ணியிருக்கணும், நீ இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அவர் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. ஏன்னா அவரோட ஐடியாலஜியை எனக்குள்ள புகுத்த வரல. நான் என்னோட ஓன் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், என்னோட ஓன் இது, அதை நான் வெளியே கொண்டு வரணும். அவரோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் எனக்குள்ள புகுத்துனா என்ன நீ அவங்க அப்பா நடிக்கிற மாதிரியே நடிக்கிறேன்னு வந்துடும். ஸோ எனக்குன்னு புதுசாக டெவலப் பண்ண முடியாது. நானும் ஒரு இதுக்குள்ள ஒரு பால்குள்ளேயே கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிருப்பேன். எனக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல தேவயானி மேம் கூட ஒரு சீன் இருக்கும், அவங்க அழுவாங்க. நான் அவங்க கண்ணை பார்க்கும்போது எனக்கு நிஜமா அழுக வந்துருச்சு. அப்பதான் அப்பா கூப்பிட்டு சொன்னாரு, டைரக்டா ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆர்டிஸ்ட் அழுகும் போது கண்ணை பார்க்க கூடாது, காதை பாரு, கேமரால நீ அவங்க கண்ணை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் வேணா சொல்லி கொடுத்துருக்காரு தவிர்த்து நீ இந்த சீன்ல இப்படிதான் நடிச்சிருக்கணும், இந்த இடத்துல இப்படிதான் நிக்கணும்னு இது வரைக்கும் எனக்கு எதுவும் இது பண்ணது கிடையாது. ஸோ நானும் அப்பா நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்போம், அப்பா நிறைய படம் ரெக்கார்ட் பண்ணுவாரு. ஃபைட் சீன்ல சொல்லுவார், இந்த மாதிரி ஃபைட் சீன் நீ ஒன்று பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும் கரெக்டா எடுக்கணும், நீ பாட்டு ஏதோ தானு குதிச்சுட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டா இருக்கணும் எல்லாரும். அந்த மாதிரி மட்டும்தான் சொல்லியிருக்காரே தவிர்த்து அவரோட ஐடியாலஜி என்னைக்குமே இது பண்ணது கிடையாது.